இது வந்து 18 டிசம்பர் திங்கக்கிழமை காலையில். பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலு. அதனால லஞ்ச் வந்து மெதுவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு நிறைய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பாத்திரம் கழுவுற வேலையாவது மிச்சமாகும்னு சொல்லிட்டு காய்கறி நறுக்கிற நேரத்தில் முளைச்ச பயிரை வந்து அந்த பாத்திரத்தில் வேக வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் குழம்புக்கு அதுலேயே வந்து வேக வச்சுட்டேன். வாழைக்காயில் நம்ம வச்சு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் விட்டாலே பழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கி வந்து வாழைக்காய் தவா ரோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கூடவே சிக்கன் தூள், கொஞ்சம் உப்பு, புளித்தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மேக்னேட் பண்ணக்கப்புறம் தவாவில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே வறுத்து எடுக்க வேண்டியதான். எந்த விளையாட்டு விளையாண்டாலும் எனக்கு போர் அடிக்குது. அதனால் நான் வித்தியாசமாக வந்து விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு டெக்கரேஷனுக்கு வச்சு இந்த கல்லெல்லாம் எடுத்து எங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எழுதி வச்சு விளையாடிட்டு இருந்தா. வெயில் வந்து ரொம்ப அடிக்காமல் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது. பாப்பா ஈவினிங் மேலே எனக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டேன். அதனால் பஜ்ஜி கூட இங்கே குழம்பு கொடுப்பாங்க. அதை மட்டும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டனால நைட்டுக்கு வந்து தோசை சாப்பிட பிடிக்கல. அதனால் பிரெட் ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு க்ரீன் சட்னி மட்டும் அரைச்சிட்டு ஒரே ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டு ஆளுக்கு ஒரு பீஸா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு வழியாக 3 நேரத்துக்கு சமைச்சு முடிச்சு இன்றைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.